புது 2023ல உனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இது? ஸ்கூல் ஆனுவல் டே. ஸ்கூல் ஆனுவல் டே. ரொம்ப சேடான மொமெண்ட்? சேடான மூமெண்ட் ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாம். ரொம்ப சேடான மொமெண்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தை விட அடுத்து வந்து 2024 வந்து இன்னும் சூப்பராக வந்து எல்லாருக்கும் அமையணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்கள் ஏரியா சின்ன பசங்க எல்லாருமே சேர்ந்து இந்த வருஷம் நியூ இயரை வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நியூ இயரை வந்து வெல்கம் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக கீழே அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ 2023 டிசம்பர் மாதம் 31 கிட்டத்தட்ட மணி 11 மணி ஆக போகுது. ஓகே, 11 மணி ஆக போகுது. நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். இப்போ நியூ இயர் செலிப்ரேஷன் யார் கூட பண்ண போகிறோம்னா, நாங்கள் தங்கியிருக்கிற பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி பக்கத்தில் ஹொசா ரோட்டில் நாங்கள் தங்கியிருக்கிற வீட்டு ஓனரு, அந்த வீட்டில் தங்கியிருக்கிற ரெசிடென்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் இப்போ இந்த ஒரு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டி பிளான் போட்டிருக்காங்க. இந்த பிளான் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸ் தான். இங்கே தங்கியிருக்கிற குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பிளான் போட்டிருக்காங்க. கடந்த ஒரு 5-6 நாளாக பிளான் போட்டு 50-50 ரூபா பணத்தை போட்டு கேக்கு வாங்கி செலிப்ரேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளான். இதோடைய தலைவர் யாருன்னு பார்த்தா இந்த இவர் தான். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நவீன். உங்கள் பேர் நவீன். நீங்கள் தானே எல்லாமே பிளான் பண்ணீங்க? நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? எத்தனை படிக்கிறீங்க? 6வது. அப்போ எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நீங்கள் யாரு? என் பேர் பிரியா. பிரியா எத்தனை படிக்கிறீங்க? 6வது. என் பேர் ரித்திஷ் குமார். எத்தனை படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். கெவின் குமார். நான் 9th ஸ்டாண்டர்ட். பேர் நிதிஷ் குமார். 7th ஸ்டாண்டர்ட். நாங்கள் வந்து 20, 25, 30 வருஷம் ஆச்சு பெங்களூருக்கு வந்து. நாங்கள்லாம் வந்து தமிழ்நாடு தான் இருந்து பெங்களூருக்கு வந்த பின்னால கன்னடவே நம்ம அம்மா, அவரே நம்ம தாயம்மா. இப்படி ஹவுஸ் ஓனர் இவர் தான். இப்போ நாங்கள் இவங்க வீட்டில் தான் வாடகைக்கு தங்கியிருக்கோம். இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இவர் வந்து ஹவுஸ் ஓனர்ல நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு ஓனர். அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்தா இப்போ நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறோம். சில கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், இந்த பசங்க சில டான்ஸு பாட்டு எல்லாம் பாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டான்ஸ். தம்பி நீ வா. 2023ல உனக்கு நடந்த நல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. கிறிஸ்மஸ் வந்துச்சு ஃபர்ஸ்ட் வருஷம். அதான் நீ என்னோட சொல்லு. எல்லார்கிட்டையும் கேட்பேன். உனக்கு நல்ல வருஷமா கெட்ட வருஷமா? நல்ல வருஷம். உங்களோட பேர் சொல்லுங்க. அவர் பேர் குமார். I am Panipuri Venkatesh. Okay. I am old in India in Bangalore. மேடம் அவர் இங்கிலீஷ்ல பேச தமிழ் தமிழ் தான் பாருங்க. வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழணும் நினைச்சாக்க எல்லாமே நல்லதான் நடக்கும். 2023 வருஷம் முடிய போற நேரத்தில் விஜயகாந்த் வந்து இறந்து போயிட்டாரு. எல்லாமே விஜயகாந்த் ஃபேன் தானே? நான் விஜயகாந்த் ஃபேன், கேப்டன். நம்ம தலையெழுத்து எழுந்து அவர் தான் கேப்டன். உங்களுக்கு எப்படி அந்த நல்ல வருஷம் இருந்தா கெட்ட வருஷம்? சூப்பர். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க என்ன கேட்டீங்க? நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம புலி யாரு? பிரபாகரன். அடுத்த புலி யாரு? வீரப்பன். எத்தனை நாட்டு ஆடணும்? 5 நாளா? அவரு வந்து நான் புது வருஷம் சொல்லிக்கிறேன். அவரு போயிட்டாரு பழைய மனுஷன். இந்த மாதிரி எல்லாம் வாழ வேண்டிய மனுஷங்க. அவர் வார்த்தை தான் நம்மளுக்கு முக்கியம். உனக்கு எப்படி இருந்தது 2023? ரொம்ப நல்லதாகவும் தெரியல, ரொம்ப கெட்டதாகவும் தெரியல. நார்மலா இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயம் என்ன 2023 நடந்த நல்ல ஒரு விஷயம்? எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஓகே, 2023 ஏதாவது விஷயம் பண்ணணும்னு நினச்சி பண்ணாமல் போனது? ஒரு டிசைட் மேக் பண்ணி இல்லை ரெசல்யூஷன் எடுக்கல? 2024 ஏதாவது ரெசல்யூஷன் எடுக்கணும். நிதிஷ்குமார். உனக்கு எப்படி இருந்தது 2023? நல்லா 6th படிக்கிற, 3rd படிக்கிற. இந்த புது வருஷம் எப்படி நம்ம புது 2023ல உனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இது? ஸ்கூல் ஆனுவல் டே. ஸ்கூல் ஆனுவல் டே. ரொம்ப சேடான மொமெண்ட்? சேடான மூமெண்ட் ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாம். ரொம்ப சேடான மொமெண்டா? ஓகே.
இப்போ 2024 என்ன ஏதாவது ரெசல்யூஷன்? நல்லா படிக்க போறியா? நல்லா படிக்க. நல்லா படிக்கணும்னு சொல்லிக்கலாம். 2023 முடிஞ்சு 2024 வரப்போகுது. நம்ம we are going to celebrate this event by cutting this cake. இந்த கேக்கை கட் பண்ணி இந்த பசங்க, இந்த 5 பசங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணது. இந்த 5 பேர் இந்த கேக்கை கட் பண்ணி 2024 வரவேற்க போறோம். ஓகே, ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ವರ್ಷ ವರ್ಷ ಶುಭಾಶಯಗಳು. அவங்களோட மெயின் டிஜி அவங்களுக்கு கவர் பண்ணி கட் பண்ணுங்க.